யோவான் 6வது அதிகாரம் 48 51 வசனங்கள். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நானே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இன்னொரு வசனம் கூட படிக்கிறேன். யோவான் 8வது அதிகாரம் 51 53 வரை. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். எங்கள் பிதாவாக ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ, அவர் மரித்தார். தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குகிறாய் என்றார்கள். ஜீவன் நிறைந்த ஜீவ வார்த்தைகள் இது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவா இந்த இடத்துல சொல்றார், ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை அப்படின்றாரு. அன்றைக்கு யூதர்கள் அவருக்கு பதில் சொல்றாங்க, அதனால நீ மரணத்தை காண்பதில்லை என்று சொன்னதுனால நீ பிசாசு பிடித்தவன். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், ஆனால் நீ உன் வார்த்தையை கை கொண்டால் மரிப்பதில்லை என்று சொல்றதுனால நீ பிசாசு பிடித்தவன் என்று அப்படின்றத சொல்றாங்க. ஆனா வசனம் சொல்லுது தெளிவா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். எதனால் அப்படின்னா மரணத்தின் அதிகாரியான பிசாசு. அப்ப இந்த இடத்துல மரணத்தின் அதிகாரி யாருன்னா பிசாசு. ஜீவனுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்து. இந்த ஜீவன் நிறைந்த வார்த்தைகளை அன்றைக்கு அவங்களால நம்ப முடியல. அதே நேரம் இன்றைக்கும் பாருங்க, நம்மளை சுற்றி ஏகப்பட்ட மரணங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இந்த காலங்களில் நாம் இப்படிப்பட்ட ஜீவ வசனங்களை பிடித்து கொண்டால்தான் நாம் நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள் நாம் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்க முடியும். இன்றைய சூழ்நிலையை யோசிச்சு பார்க்கலாம். பாருங்களேன், இந்த கொரோனா டைம்ல எத்தனை மரணங்கள், குவியல் குவியலாக பிணங்கள் ஒரு குழியில போட்டு மூடுறதை பார்த்தோம், எரிக்கப்பட்டதை பார்த்தோம். ஸோ மரணத்தின் ஆவி கட்டவிழ்க்கப்பட்டு உலகம் முழுவதும் அந்த பயத்துக்குள் இருந்ததை நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்நாட்களில் நம்ம அதை பார்த்தோம். அப்போ மரணம் என்ற பிசாசுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறது. அதை நம்புகிற மனிதன் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நம்ப முடியல? இந்த நாட்களில் கண்டிப்பாக இந்த ஜீவன் நிறைந்த வார்த்தைகளை நாம் பேசவும், அதை தியானிக்கவும், மற்றவர்களுக்கு அதை சொல்லவும் கூடிய சூழ்நிலை கட்டாயத்திற்கு வந்திருக்கிறோம். நிச்சயமாக இன்றைக்கு மரணங்கள் பாருங்க, திருடன் என்ற பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்ற வார்த்தையின்படி எத்தனை விதமான விபத்துகள், கோர விபத்துகள், விதவிதமான வியாதிகள். இந்த கோவிட்ல மரித்தவர்கள் பாதி பேர்னா அந்த இன்ஜெக்ஷன் மூலமா இன்றைக்கும் நிறைய பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்றத டாக்டர்ஸ் சொல்றாங்க. நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கு, அதாவது 40-45 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மரணங்கள் நடக்குது. இதெல்லாம் நிச்சயமா மரணத்தின் அதிகாரியான பிசாசோட வேலை. ஸோ அவளை மேற்கொள்வதற்கான ஒரே ஒரு ஆயுதம் ஆண்டவருடைய வார்த்தைகள் தான். இந்த இடத்துல தெளிவா அவர் சொல்றார், ஜீவ அப்பம் நானே. இந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள் மறியாமல் இருப்பாங்க. அன்றைக்கு வனாந்தரத்துல மன்னாவை புசித்தவர்கள் மறிச்சாங்க. ஆனா இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவர்கள் மறிப்பு. ஏன் இந்த வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொண்டு அதை நாம் அப்படியே விசுவாசிக்க முடியல? இந்த வார்த்தையை சொன்னது யார்? தேவனுடைய தற்ஸ்வரூபம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்கிறது, அவர் பரலோகத்தில் இருக்கிற, பூலோகத்தில் இருக்கிற, காணப்படாத வஸ்துக்கள் எல்லாம், எல்லா அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், சிங்காசனங்கள் அத்தனையும் அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது. பிதாவின் செல்ல பிள்ளை, அண்ட சராசரங்களும் அவருக்காக உண்டாக்கப்பட்டது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது வானத்தில் உள்ளோர், பூதோளத்தில், பாதாளத்தில் அத்தனை முழங்கால்கள் முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தைகளை நாம் இன்றைக்கு எந்த அளவுக்கு சீரியஸா அதை ஒரு ஆசையா ஆர்வமா தேடி நாம் பெற்றுக்கொள்வதோடு நம்முடைய சிந்தனையில் அது நிறுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் அது இல்லை. அவர் ஏன் மரித்தார்? மறிக்கவே முடியாதவர் இந்த உலகத்திற்கு இறங்கி தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து நம்மை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கினார். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். அப்ப இயேசு கிறிஸ்து என்றாலே 2 விஷயம், ஜீவன், உயிர்த்தெழுதல். ஜீவன் ஜீவனோடு ஜீவன், அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் இருள்,
மரணம் என்ற இருள், கொள்ளை நோய் என்ற இருள் நம்மை பற்றி கொள்ள முடியாது. நம்மை அந்த கொள்ளை நோயின் கிருமிகள் நம்மை மரணத்திற்கு நேராக கொண்டு செல்ல முடியாது. இந்த வார்த்தைகளை நாம் ஆழமாய் தியானிக்கும் பொழுது நம்மை சுற்றி எப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் இருந்தாலும் நம்முடைய சரீரத்தில் அது மரணத்தை உண்டு பண்ண முடியாது. ஸோ அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்த மண்ணா கெட்டு போகலை, அது ஜீவனுக்கு அடையாளம். அந்த துளிர்த்த கோல் உயிர்த்தெழுதலுக்கு, அதாவது அது வெட்டப்பட்டு மரித்து போன ஒரு கோல். ஆனால் ஆரோனின் கோல் தேவ பிரசன்னத்தில் அது துளிர் விட்டது. அதுதான் ஜீவனோடு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்றார். அப்போ லாசரு மரித்த பொழுது அவர் அந்த சகோதரிகளை பார்த்து சொல்கிறார், நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாக இருக்கிறேன் அப்படின்றார். ஸோ ஒருவன் என்னை விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பான், அது உயிர்த்தெழுதல். உயிரோடு இருந்தனை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான், இதை நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்றார். அப்ப இந்த ஜீவன் அழியாமல் இருக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் உரியதல்ல, அதை விசுவாசிக்கிறவங்களுக்கு அது உண்டு. அது இல்லைன்றது நம்ம தேவனுடைய மகத்துவங்களை நாம் மட்டுப்படுத்துவதாக இருக்கிறது. தேவன் என்றாலே அவர் மரிக்க முடியாதவர். ஸோ தேவன் நமக்குள் இருக்கும் பொழுது, அவருடைய ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது அது கெட்டு போக முடியாது. அன்றைக்கு எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த அந்த மண்ணா கெட்டு போகலையோ, அதே போல தேவ பிரசன்னத்துல ஒரு மனிதன் இருக்கும் பொழுது, அவனுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையை நம்பும் பொழுது, 100% விசுவாசிக்கும் பொழுது, அந்த மனிதனை இந்த உலகத்தின் இருள், மரணம், கொள்ளை நோய் கொண்டு போக முடியாது. இதுதான் உண்மை சத்தியம். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது நடக்குது. ஸோ இது விசுவாசம், நம்மளுடைய விசுவாச கண்கள் திறக்கப்படாததுனால தான் இன்றைக்கு நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் சிலுவையில் நமக்கு கொடுத்துட்டார். அவருடைய சுவிசேஷத்தினாலே நமக்கு ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கிட்டார். இன்னைக்கு எத்தனை கோர மரணங்களை பார்க்குறோம், விபத்துக்களை பார்க்குறோம். சின்ன வயசுல நான் 35 இயர்ஸ்லாம் ஹார்ட் அட்டாக்ன்றாங்க, விதவிதமான வியாதிகள். ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மனசு மனிதனுடைய மனது என்னன்னா அதற்கு அப்படியே பழகி போயிடுது. ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவருடைய வார்த்தைகளை தெரிந்த நாம் இன்னும் அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கவும், அதை அறிக்கை பண்ணவும், அதை தியானிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த நாட்களில், மரணம் சூழ்ந்த நாட்களில் ஜீவனுக்குரிய வார்த்தைகளை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசவும், தியானிக்கவும், மற்றவர்களுக்கு அதையே சொல்லவும் தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படி நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒரு சந்ததி எழும்பும், அது தேவனுடைய சந்ததி என்று சொல்லப்படுமா. ஸோ ஒரு கூட்ட மக்களை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவங்க இந்த உலகத்துல ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து, வேற எதையும் இல்லை, மனிதன் சொல்றது கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, ஜீவ அப்பம் நானே. அந்த ஜீவ அப்பம், அவருடைய மாம்சம் நம் திருவிருந்து எடுக்கும் பொழுது நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த சரீரத்தையும், ஆண்டவருடைய பிற்கப்பட்ட சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் எடுக்கும் பொழுது, என்னுடைய சரீரத்தில் ஓடுவது மனித ரத்தம் அல்ல, அது கிறிஸ்துவின் ரத்தம். ஸோ அந்த ரத்தத்துல எந்த வியாதி கிருமிகளும் இருக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு ஆழமான விசுவாசம் வரும்பொழுது, நிச்சயமாக அந்த ரத்தத்துல எந்த சுகரோ, பிபியோ அல்லது எந்தவித இன்ஃபெக்ஷனோ இருக்க முடியாது. அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, அதாவது என்னுடைய அப்பத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பருகிறவர்கள் என்றென்றைக்கு பிழைத்திருப்பான்னு சொல்லப்பட்டு, அந்த வார்த்தையை நம்ம அப்படியே நம்பும் பொழுது, அதுதான் சொல்றாரு, அதாவது அவருடைய வார்த்தை சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது. அப்ப இந்த வார்த்தையை நம்ம அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி ஏற்றுக்கொள்ளணும். ஸோ அப்பா சொல்லியிருக்காரு, அவருடைய அப்பத்தை நான் புசிக்கும் பொழுது அவருடைய சரீரமும் என்னுடைய சரீரம் ஒன்றாக மாறுகிறது. அப்ப இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் அப்படின்ற அந்த ஒரு விசுவாசம் நமக்குள் பிறக்கும் பொழுது, நிச்சயமாக நம்முடைய சரீரத்தை எந்த விஷக்கிருமிகளோ, நோய்க்கிருமிகளோ தொட முடியாது. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வார்த்தையை அப்படியே சின்ன பிள்ளை போல ஏற்றுக்கொண்டனால தான் விரியன் பாம்பு கடித்த பொழுதும் அவர் மரணத்தை காணவில்லை. ஸோ இன்றைக்கும் நம்ம இந்த வார்த்தைகளை தான் சின்ன பிள்ளைங்க மாதிரி அப்பா சொன்ன வார்த்தைகளை அப்படியே நம்பும் பொழுது, அவருடைய திருவிருந்தில் அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் எடுக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என் சரீரத்துக்குள்ளே இருக்கிறார், அவருடைய சரீரமும் என்னுடைய சரீரமும் அந்த இடத்துல மர்ஜ் ஆயிடுச்சு. என்னுடைய சரீரத்தில் ஒரு அவருடைய ரத்தம், ஆண்டோடைய ரத்தத்தில் எப்படி நோய்க்கிருமிகள் வர முடியும்? இந்த விசுவாசத்திற்குள் நாம் போகும் பொழுது நிச்சயமாக மரணம் என்ற இருள், கொள்ளை நோய் என்ற இருள் நம்மை கொண்டு போக முடியாது. அவர் சொல்றார், என் வார்த்தை கை கொண்டால். ஸோ அவருடைய வார்த்தைகளை நாம் அப்படியே
நம்பி விசுவாசித்து அந்த வேதத்தை தியானித்து நாம் உட்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் இருளை மேற்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் நிச்சயமா இருக்க முடியும். இந்த இடத்துல சொல்லலாம் இது ஆவிக்குரிய மரணம் அப்படின்னு. இல்லை, ஆண்டவர் சொல்றார், கிரயத்து கொள்ளப்பட்ட நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் உங்களை மகிமைப்படுத்தணும்னு சொல்றார். அப்ப நம்ம ஆவியிலையும் அவரை மகிமைப்படுத்தணும். அந்த ஆவியில் இருக்கிற மகிமையை நாம் சரீரத்திலும் வெளிப்படுத்தணும். அப்ப இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் காலம், இந்த சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த சரீரம் என்பது முக்கியமாக இருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம், பிதா, குமாரன், பரிசுத்தாவி. நம்மளுடைய ஆவி பிதாவோடு தொடர்புடையது. நம்மளுடைய ஆத்தும நேசராக இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடைய, நம்மளுடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் தொடர்புடையது. அதான் சொல்ற, சாவுக்கேனும் பரிசுத்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வாசமா இருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அழகான வார்த்தைகள் நமக்கு கொடுக்கும். அநேக நேரங்களில் நாம் இந்த ஜீவனுக்கேற்ற வார்த்தைகளை நாம் அதிகமாய் உட்கொள்ளாததுனால தான் இன்றைக்கு மரணம் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் அந்த வார்த்தையை கண்டுபிடித்து அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதை ஆழமாய் தன் இருதயத்தில் பதித்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட சந்ததியாய் அவருடைய ராஜ்யத்திற்குள் உட்பட்ட ஜனங்களாக எழும்பி பிரகாசிக்க முடியும். இதுதான் பரலோக ராஜ்யத்தை தேடுவது. பரலோக ராஜ்யம் என்பது இருள் இல்லாத, இருளை விரட்டி வெளிச்சத்தோடு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாகத்தான் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிட்டு போயிருக்கிறார். நாம் திரும்ப திரும்ப அந்த இருளுக்குள் இல்லாதபடிக்கு அவருடைய வார்த்தைகளை நாம் கெட்டியாக பிடித்து கொண்டு அதை ஆழமாக விசுவாசித்து இந்த இருள் சூழ்ந்த நாட்களிலும் நாம் ஒளிர்கிற விளக்காக, வெளிச்சமாக இந்த உலகத்திற்கு இருக்கும்படி தான் நம்மளை அழைத்திருக்கிறார். சபை தான் உலகத்திற்கு வெளிச்சம். சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கலங்கி போயிருக்கும் பொழுது சபை தான் அந்த உலகத்திற்கு வெளிச்சமாக நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். சபை இன்னும் ஜீவன் நிறைந்த வார்த்தைகளை அதிகமாய் பேச, தியானிக்க, அதை இருதயத்தில் வைத்து இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன், ஆமேன்.